மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு டாக்டர்ன்றது பெரிய விஷயம். யாரும் எல்லாருமே நினைப்பாங்க நம்ம வீட்லேயும் ஒரு டாக்டர் இருக்க மாட்டாங்களா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் அப்படின்னு நினைப்பாங்க. ஃபேக் கன்சல்டன்ட், ஏன்னா இவங்க தலைவலி எல்லா இடத்துலையும் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் சரியான ஆட்களை தேடி போய் விழுறாங்கிறத விட இது போல ஆட்கள்கிட்ட அதிகமாக போய் விழுந்துடுறாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம் ஒரு ஃபேக் கன்சல்டன்ட்டை? உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் 100% ஸ்காலர்ஷிப், காலேஜ் வந்து நீங்கள் வந்து வித்தவுட் நீட்டில் நீங்கள் போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வித்தவுட் நீட்டில் நீங்கள் போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு எலிஜிபிளே கிடையாது. எஃப்எம்ஜி லோ பர்சன்டேஜ் மார்க், இதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார்? கிட்டத்தட்ட ஸ்கேம், நம்மளை ஃபாரினர்ஸ் வரவே கூடாது, அங்கே முடிச்சு இங்கே வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கு நம்ம கவர்மெண்ட் செய்கிறது தான். வணக்கம், மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேயர்களே. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு டாக்டர் தாங்க வந்திருக்காங்க, டாக்டர் மோகன்ராஜ் அவர்கள். இவர்கிட்ட என்ன மாதிரி கேள்விகளை கேட்க போகிறோன்னா, இப்போ இந்தியாவில் மட்டும் எம்பிபிஎஸ் படிக்காமல் வெளிநாடுகளில் போயும் படிக்கலான்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை பற்றி கிளாரிட்டிக்காக தான் பல கேள்விகள் கேட்க போகிறேன். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சூப்பர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துட முடியுமா முதல்ல? ஐ எம் டாக்டர் மோகன்ராஜ் கர்ணன். நான் கள்ளக்குறிச்சிலேருந்து வரேன். நான் 2020 கிராஜுவேட் ஃப்ரம் ISM கிராஜுவேட் ஆன பிஷ்கேக், கிர்கிஸ்தான். அண்ட் தென் 2021 கிளியர் எஃப்எம்ஜி கிராக் பண்ணி 2022 ரிஜிஸ்டர் நம்பர் வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் சொல்கிறது டு மை மாம் அண்ட் டேட். அவங்க இல்லைன்னா நான் இங்கே இல்லை. நான் முதல்ல ஏன்னா நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு டாக்டர்ன்றது பெரிய விஷயம். யாரும் எல்லாருமே நினைப்பாங்க நம்ம வீட்லேயும் ஒரு டாக்டர் இருக்க மாட்டாங்களா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த இதில் எங்கள் அப்பா அம்மா கிட்டத்தட்ட அவர் ஒரு ஃபாரின்லே இருந்தார், 22 வருஷமாக இருக்கார். அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவங்க பெரிய பெரிய ஸ்கூல் பார்க்கும்போது நம்ம பையன் இந்த ஸ்கூலில் படிக்க மாட்டானா அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து அந்த இதில் படித்து நான் அப்புறம் எம்பிபிஎஸ் ஆகி இப்போ ஒரு டாக்டராக அவங்க முன்னாடி நான் நிற்கும்போது எனக்கு நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அவங்க முன்னாடி நான் டாக்டராக இருந்துக்கும்போது. பட் இந்த டாக்டர் வாங்கினது நான் ஈஸி கிடையாது. அதுவுமே எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தது. நான் 12th எக்ஸாம் பயாலஜி எக்ஸாம் எழுதும் போது ஃபஸ்ட்டு எழுதி முடிச்சு வந்ததுன்னே சொல்லிட்டேன், எனக்கு கட் ஆஃப் இங்கே கிடைக்காது, நம்மளோட இதில் கட் ஆஃப் கிடைக்காது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அப்புறம் போக போக நாங்கள் எல்லா இடத்துலையும் விசாரிக்கும்போது, ஈவன் கவுன்சிலிங் போட்டு நான் மற்ற இடத்துல விசாரிக்கும்போது எல்லாமே ப்ரைவேட் யூனிவர்சிட்டி தான் எனக்கு கிடச்சிது. பட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி பார்க்கும்போது கிட்டத்தட்ட அது 1C 1.2C அப்போவே 2015 கிடையாது, ஃபுல்லாக க்ரோஸ் தான். ஐ மீன் ஃபுல்லாக முடிச்சுட்டு வரத்துக்கே அப்போவே 1.2Cங்கும்போது இப்போ நான் சிங்கிளாக இருந்தால் ஏதாவது கடன் வாங்கி ஏதாவது பண்ணியிருப்பார். பட் எனக்கு அப்புறம் 2 பிரதர்ஸ் இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் இன்ஜினியரிங்கே சேர்க்க போயிட்டேன். ஆக்சுவலாக சரி வீட்டுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் இன்ஜினியரிங்கே போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படி போனேன். ஆனால் எங்கள் அப்பா தான் எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டில் இருந்து, இல்லை நீ பாரு வேறு ஏதாவது வழி இருக்கான்னு செக் பண்ணு அப்படின்னு எல்லாம் அவர் சொல்லும்போது அப்போ தான் எம்பிபிஎஸ் அப்ராட்னு என் ஃப்ரெண்டு மூலிமா வந்தது. அப்போ நான் எல்லாருமே இப்போ இருக்க யூடியூப்போ அது மாதிரி அவேர்னஸ் எங்களுக்கு அப்போ இல்லை. அப்போ செய்தித்தாளில் இதுமாரி நியூஸ் பேப்பரில் பார்த்து தான் எங்கே இருக்குது, எங்கே எக்ஸ்போ நடக்குது, எப்படி போகணுன்றது ஒரு அவேர்னஸ் எங்களுக்கு தெரிஞ்சது. அப்போ அப்படி போகும்போது தான் எங்கள் பெரியப்பா மூலிமா ஒரு ரிஜிஸ்டர் டாக்டர், கவர்மெண்ட் டாக்டர் தான், அவர் மூலிமா நாங்கள் அப்புறம் தான் ஒரு அந்த காலேஜ் நாங்கள் ISM என்னோட காலேஜை நான் கண்டுபிடிச்சேன். எந்த கண்ட்ரி சொன்னீங்க? பிஷ்கேக், கிர்கிஸ்தான். கிர்கிஸ்தான் கேபிட்டல். நமக்கு டெல்லி எப்படி கேபிட்டல் இந்தியாவுக்கோ அது மாதிரி பிஷ்கேக் இன் கிர்கிஸ்தான் கேபிட்டல் கண்ட்ரியில். அங்கே போய் படிச்சுட்டு இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க? இங்கே வந்து நான் ரெஜிஸ்டர் ஆகிட்டேன். சூப்பர். இப்போ அங்கே எப்படி போனன்ற விஷயத்த சொல்லிட்டீங்க. அந்த சிரமங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் ஃபேஸ் பண்ணதை அதை பற்றி சொல்ல முடியுமா? ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு போகும்போதே இங்கேருந்து ஃப்ரம் டெல்லியிலேருந்து பிஷ்கேக்கு ஒரு 4 hours தான் ட்ராவல், டைரெக்டாக தான் ஃப்ளைட்டு ஃப்ரம் டெல்லியிலேருந்து. ஆனால் நைட்டு போனதால் நம்ம நினச்சிட்டோம் ஃபாரினில் படிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம துபாய், அமெரிக்கா அது மாதிரி நினச்சிட்டு நம்ம போனோம். ஆக்சுவலாக அப்படிலாம் கிடையாது. நம்ம ஒரு பிளேஸில் ஒரு சர்டன் ஆஃப் த பிளேஸில் எப்படி ஒரு டவுனில் இருக்கிறோமோ அது மாதிரி தான் அது இருந்தது. ஆக்சுவலாக 2015 அப்போ அது அப்படி தான் இருந்தது. டெவலப்பிங் கண்ட்ரி, அது அப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஓகே. அந்த டைமில் போகும்போது என்னடா நம்ம டாக்டர் இப்படி பண்ணி விட்டாரு அப்படின்னு நான் நினச்சி அந்த ஃபஸ்ட் டேவே அவங்க அந்த டைம் கொடுக்கும்போதுமே எனக்கு ஒரு சஃபர் ஆகிடுச்சு. ஆனால் என்னென்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நான் கூட போனேன். நாங்கள் 4 பேருமே ஒரே ஸ்கூல் மெட்ஸ், நாங்கள் 4 பேரும் ஒரே இடத்துல அங்கே போனோம். அதனால எனக்கு வந்து ஒரு ஹோம் சிக் மாதிரி இல்லை, அது வந்து எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்தது, கம்ஃபர்டபுள் ஜோன் மாதிரியே இருந்தேன் நான்.
அப்போ இருக்கும்போது தான் நான் அதுக்கப்புறம் போக போக காலேஜ் போக போக நல்லா இருந்தது. திரும்பி செகண்ட் இயர் வரும்போது, நான் செகண்ட் இயர் ஆகும்போது ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10 பேர் தமிழ் பசங்க அந்த கிர்கிஸ்தானில் இருக்க கண்ட்ரிலே தான் அங்கேருந்து வேறு அந்த இன்ஸ்டியூட்லேருந்து இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்தாங்க. நான் ஏன்டா இவனுங்க இங்கே வராங்க நான் அப்படி யோசித்தேன். நான் யோசிச்சு தான் இருந்தேன், ஆனால் நான் கேட்கல. அப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் போக போக அவங்க என்கிட்ட பேச பேச நான் அதுக்கப்புறம் போய் கேட்டேன். ஏன்னா இருக்கிறதுலே எங்கள் கிர்கிஸ்தானில் காலேஜ் ஃபீஸ் எங்கள் காலேஜ் ஃபீஸும் அதிகம். எவ்வளோ? கிட்டத்தட்ட அப்போவே 28 lakhs நான் டோட்டல் இயர் ஸ்பெண்ட் பண்ணது. 5+1. ஓகே ஓகே. மொத்தமான செலவு 28 lakhs அப்போவே. அப்போ 2020 இட்ஸ் ஹியூஜ் அமௌண்ட். ஆமாம். ஆனால் நிறைய காலேஜில் வந்து பிலோ 20 lakhsலாம் படிக்கிறாங்க அங்கே. அவங்க ஏன் அங்கேருந்து ஏன் இங்கே வந்தீங்க நான் அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் தென் பேஷண்ட் லோடு அங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இயர் அவங்க பாவம் ஃபஸ்ட் இயரே ட்ராப் பண்ணிட்டாங்க. திரும்பி அவங்க ஆக்சுவலாக என் பேட்ச் தான், ஆனால் எனக்கு ஜூனியராக திரும்பி வந்து செகண்ட் இயரில் வந்தாங்க. அண்ட் தென் ஒன் மோர் இன்சிடெண்ட் என்ன ஆச்சுன்னா, என் கூட படித்த பொண்ணு என் கூட தான் இருந்தது. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மூலிமா போட்டாங்க அட்மிஷன். ஓகே. நான் இந்த காலேஜ் தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. நாங்கள் அப்போ 5.5 lakhs நான் கட்டி நான் ஃபஸ்ட் இயர் போனேன். ஆனால் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 9 lakhs ஆகிடுச்சு. ஓ. ஆக்சுவலாக அவர் இந்த காலேஜே படிக்கல, அவர் உக்ரைனில் படிச்சிருக்கார். ஓகே. ஆனால் அவர் லிங்க் மூலிமா இப்படி போட்டு விட்டார். அவர் பண்ண நல்ல விஷயம் அவர் இந்த காலேஜில் அனுப்பிவிட்டது தான். ஆனால் ஃபீஸ் பே பண்ணாமல் கிட்டத்தட்ட 9 lakhs ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்க. அப்படிலாம் யோசிக்கும் போது ஐ ரியலி தேங்க்ஸ் டு மை டாக்டர். அவங்களால தான் இன்றைக்கி நான் இப்படி இருந்தேன். இப்போ அடுத்து இந்த வீடியோ பார்க்குற பல பேருக்கு ஒரு டவுட் ஒன்று வரும். எல்லாம் ரைட்டு, இந்த NMC ரூல்ஸ் இருக்குல்ல, அதோட பேஸ் பண்ணி ஆமாம், அதில் எதாவது கொஞ்சம் உள்ள அப்டிகல்ஸ் இருக்கா, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, அதை எதிர்பார்ப்பாங்க, சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சார். அதில் கிட்டத்தட்ட ஆக்சுவலாக நிறைய பேர்த்துக்கு அந்த NMC ரூல்ஸ்னால் என்னன்னே தெரியல. முன்னாடி MCAயாக இருந்தது, இப்போ நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சிலாக மாறிட்டாங்க. 5A 5 பாயிண்ட் சிம்பிளாக சொல்கிறேன். அந்த 5 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சாலே போதும். 54 months இன் சிங்கிள் காலேஜாக இருக்கணும். அப்போனா கிட்டத்தட்ட 4.5 years ஸ்டடி டியூரேஷன் இருக்கணும். அண்ட் தென் 1 year இன்டர்ன்ஷிப் இருக்கணும். அதுவும் வித் சேம் இன்ஸ்டியூஷன், சேம் யூனிவர்சிட்டியில் நீங்கள் 1 year இன்டர்ன்ஷிப்பும் அங்கே முடிச்சிருக்கணும். அப்போ டோட்டலாக 5.5 years நீங்கள் மினிமம் டியூரேஷனாக அங்கே இருந்து தான் ஆகணும். லெஸ் தென் 5 years அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா, வித் கிளியர் ரொட்டேஷனில் இருந்தீங்கன்னா அது NMCயில் வேலிட் இல்லை. இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னதுன்னா, நீங்கள் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் மீடியமாக இருக்கணும். ஓ. தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா, ஷெட்யூல் 1 சப்ஜெக்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 19 சப்ஜெக்ட்ஸ் நம்ம இந்தியாவில் என்ன சொல்கிறாங்களோ அந்த சப்ஜெக்ட்ஸ் அங்கே ஃபாலோ பண்ணுறாங்களா, ஓகே, அது ஃபாலோ பண்ணியிருக்கணும். 5வது பாயிண்ட் என்னென்னா, இப்போ எனி கண்ட்ரிஸ் அவங்க இருக்க லோக்கல் பர்சனுக்கு என்ன டிகிரி தராங்களோ அதே டிகிரி தான் நமக்கும் கொடுக்கணும். அந்த டிகிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் அங்கே. இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த NMCயில் அப்ரூவ் ஆகிருக்குன்னு அர்த்தம். NMC ஆக்ட் படி நமக்கு இது அப்ரூவ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் ஈவன் 1 பாயிண்ட் இதில் ஏதோ ஒன்று தப்புனாலும் கண்டிப்பாக இது வந்து நமக்கு முடிச்சு நம்ம எனக்கு கிட்டத்தட்ட 2021 2026 தான் ஸ்டூடெண்ட்ஸே வெளில வருவாங்க. இன்னும் யார் எந்தெந்த காலேஜ் அப்ரூவ் எந்தெந்த காலேஜ் அப்ரூவ் இல்லைன்னு இன்னும் யாருக்குமே தெரியல. ஸோ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, எந்த காலேஜ்னாலும் எந்த காலேஜ் எல்லாம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதோட அவேர்னஸ் இன்னும் புரியல. ஓகே, அப்படின்னா இவ்வளோ தூரம் சொல்கிறீங்கன்னா உங்கள் காலேஜ்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக சார். ஓகே, நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா ஃபஸ்ட்டு? அதுக்கு எதனா ப்ரூஃப் இருக்கா? கண்டிப்பாக. ஆக்சுவலாக எங்களோட இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இதில் நீங்கள் ரெகக்னிஷன், ஈவன் WHO, NMC, ஃபேமர் எல்லாத்துலேயும் நாங்கள் இதில் ரெகக்னிஷன் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 23 years ஓல்டு காலேஜ் எங்களோட காலேஜ். ஸோ நீங்கள் போயிட்டு வேர்ல்டு டைரக்டரி ஆஃப் மெடிக்கல் ஸ்கூல் .org WDOMS.org அதில் சர்ச் ஆஃப் டிக்ஷனரியில் போனீங்கன்னா சர்ச் கொடுத்து நீங்கள் கிர்கிஸ்தான் ஒரு கண்ட்ரியாக சர்ச் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 20 or 30 இது வரும். அதில் போய்ட்டு IHSM இன்டர்நேஷ்னல் ஹையர் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் ஒர்க் இதை ஃபாலோ பண்ணி ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ் போங்க. ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸில் போனீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 5.5 years வித் கிளினிக்கல் ரொட்டேஷன் ஃபார் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தெளிவாக போட்டிருக்கோம். ஓ, ஓகே. பட் இதில் என்னென்னா, சில காலேஜஸ் ஈவன் அவங்க அப்டேட் பண்ணலன்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து 2021 வந்துடுச்சு. அப்போ அவங்க வந்து WDOMSல ரெகக்னிஷன் இல்லையா அந்த காலேஜ். ஓகே. சில பேர் சொல்கிறாங்க இந்த 5 years இன்னும் நாங்கள் அப்டேட் பண்ணலை, இது பண்ணலன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருக்காங்க.
ஏன்னா இதில் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அவங்கக்கிட்ட கேட்டால் இவங்க வந்து இன்னும் நாங்கள் அப்டேட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பு இல்லை சார். நீங்கள் போய் அப்போ ஏன் நீங்கள் இன்னும் அதில் வந்து WHOவோட WCDOMSல இன்னும் நீங்கள் வந்து இது ஆகலைங்களா அப்படின்னு நீங்கள் கேளுங்க, கொஷின் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான். ஓகே, சூப்பர். இந்த ஃபேக் கன்சல்டன்ட்டு, ஏன்னா இவங்க தலைவலி எல்லா இடத்துலையும் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் சரியான ஆட்களை தேடி போய் விழுறாங்கிறத விட இது போல் ஆட்கள்கிட்ட அதிகமாக போய் விழுந்துடுறாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம் ஒரு ஃபேக் கன்சல்டன்ட்டை? ஃபேக் கன்சல்டன்ட் கண்டுபிடிக்கிறது வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் 100% ஸ்காலர்ஷிப். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதுதான் சொல்லுவாங்க. உங்களுக்கு 100% ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லுவாங்க. காலேஜ் வந்து நீங்கள் வந்து வித்தவுட் நீட்டில் நீங்கள் போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வித்தவுட் நீட்டில் நீங்கள் போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு எலிஜிபிளே கிடையாது. நீங்கள் ஆக்சுவலாக நம்ம எதுக்காக கஷ்டப்பட்டு நம்ம அங்கே போகிறோம்? நம்ம இங்கே வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணுறதுக்கு, அப்பா அம்மாவை சந்தோஷப்படுறதுக்காக தான் நம்ம அங்கேருந்து போகிறோம். அங்கேருந்து திரும்பி நான் ஃபாரினில் யூகேக்கு போகலாம், அங்கேருந்து USMLக்கு போகலாம், நம்ம எதுலனாலும் போய் படிக்கலாம் அப்படின்னா NMCயில் இங்கே இருந்து நீட்டே நம்மளால் கிராக் பண்ண முடியல. அங்கே UK USMLோட எக்ஸாம் நம்மளால் கிராக் பண்ண முடியுமா? அது சிந்திக்க மாட்டுறாங்க. பண்ணலாம், முடியாமல் இருக்கிறதுக்கு யாராலும் முடியாது இல்லாமலாம் இல்லை, பண்ணலாம். பட் கொஞ்சம் செஞ்சுட்டு போங்க. ஃபால்ஸ் அலிகேஷன் வைப்பாங்க, ஹிடன் சார்ஜஸ். நாங்கள் இவ்வளோ தான் ஃபீஸு, நாங்கள் இவ்வளோ தான் எங்களுக்கு 15 lakhsல முடிஞ்சிடும், 18 lakhsல எங்களுக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அங்கே முடிக்கிறது பார்த்தா 30 lakhs மாறிடும். அவங்கக்கிட்ட நீங்கள் அது கொஞ்சம் ஹிடனாக ஃபஸ்ட்டு நம்ம கண்டிஷன் அப்ளை மாதிரி கிட்டத்தட்ட இது. அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அடுத்தது நீங்கள் என்னதுன்னா, அந்த காலேஜ் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கா இல்லையான்னு கொஞ்சம் நல்லா செக் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் போங்க. யார்கிட்ட போகலாம் அப்படின்னா எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அந்த தென் அவங்க பேக்ரவுண்ட் ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். அப்படி இருக்க காலேஜ் அப்படி இருக்கிறதுங்கிட்ட நீங்கள் போகலாம். குளோபல் இதில் டைப் இருக்கான்னு உங்கள் இதில் காலேஜஸ்லாம் டைப் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இப்போ ஒரு யூனிவர்சிட்டி அந்த இதில் மட்டும்தான் இருக்குன்னா, அப்போ குளோபல் இதில் நம்ம டைப்ஸ் இல்லைன்னா அது நம்ம அந்த நாட்டில் இருக்கிறது மட்டும்தான் தெரியும். வெளியில் என்ன நடக்குதுன்னு நமக்கு புரியாது. ஸோ அவங்க இது நமக்கு தெரியணும்னா குளோபல் இதில் டைப் வச்சுருக்காங்களான்னு செக் பண்ணுங்கள். அப்புறம் டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்ககிட்ட தெளிவாக சொல்கிறாங்களான்னு பாருங்கள். அண்ட் தென் விசா அண்ட் ரெகுலேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரவுண்ட் ஒர்க்லேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக உங்களை கூட்டு போகிறாங்களான்னு பாருங்கள். இதெல்லாம் இப்படி பண்ணுறவங்க கிட்ட நீங்கள் தாராளமாக போகலாம். ஆனால் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணுங்கள். ஓகே, இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுல்ல. கண்டிப்பாக சார். இதில் எதனா ஒன்று மிஸ் ஆனாலும் கொஞ்சம் சந்தேகத்திற்குரிய ஆட்கள் தான் அவங்க. ஆமாம், கண்டிப்பாக. சார், அப்புறம் இந்த FMG லோ பர்சன்டேஜ் மார்க், இதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார்? ஆக்சுவலாக நம்மளோட FMG இங்கேருந்து நம்மளோட பெரிய ஃபாரினர்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சுட்டு வரவங்களுக்கு பெரிய அடியே FMG எக்ஸாம் தான். கிட்டத்தட்ட ஸ்கேம், நம்மளை ஃபாரினர்ஸ் வரவே கூடாது, அங்கே முடிச்சுட்டு இங்கே வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கு நம்ம கவர்மெண்ட் செய்கிறது தான். 20% தான் பாசிங் ரேட் சார். பட் நம்ம காலேஜ் ISMன்றது ஹை பர்சன்டேஜ், ஹை குவாலிட்டி, ஹை இதில் நம்ம பாசிங் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 2018க்கு அப்புறம் நீட் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்த பசங்களுக்கும் இதுக்கப்புறம் பசங்களுக்கும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட பாசிங் ரேட்டே நம்ம கிட்டத்தட்ட 60% நம்ம பாசிங் ரேட் கொடுத்துருக்கோம் சார். லாஸ்ட் இயரில் மட்டும் கிட்டத்தட்ட 450 மெம்பர்ஸ் பாஸ் அவுட் ஆயிருக்காங்க ஃப்ரம் அவர் காலேஜ் இன்னும் ISM ஒன் இன்ஸ்டியூட். கிட்டத்தட்ட நம்ம இதுக்கு ISM எடிடெக்கில் 10 காலேஜஸ் இருக்குது. இன்னும் ISMல மட்டுமே 450 மெம்பர்ஸ் நம்ம பாஸ் அவுட் பண்ணியிருக்கோம் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் அங்கே போயிட்டு படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ண வேண்டியதாக இருக்கும். கண்டிப்பாக. அந்த ஹாஸ்டல் ஃபுட்டு சேஃப்டி இதெல்லாம் வெளிநாட்டில் இந்த ISM சார்ந்து கேட்குறேன், பர்ஃபெக்டாக இருக்குமா? மோஸ்ட் ஆஃப் த காலேஜ் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அனுப்பிவிட்ருக்காங்க ரஷ்யா அந்த இதெல்லாம். அங்கெல்லாம் எப்படின்னா ஒன்லி ஹாஸ்டல்ஸ் மட்டும் கொடுத்துருவாங்க. ஓகே, ஃபுட்டு நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓ, அண்ட் தென் நீங்களே கடைக்கு போய் பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சு நம்ம தான் சமைச்சு சாப்பிடணும். என் ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் சஃபர் ஆயிருக்காங்க அங்கே. அப்புறம் நம்ம எல்லாமே காமன் தான், காமன் ஹாஸ்டல் எல்லாமே, லேடிஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாமே காமன் ஹாஸ்டல் தான். பட் இங்கே என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னால் நம்ம காலேஜோட ஓனர் கிட்டத்தட்ட இந்தியன் ரெக்டர். அவர் எப்படின்னா நம்ம தெலுங்கானா ஹைதராபாத்காரர் தான். ஓகே, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம சவுத் இந்தியன் எப்படி இருப்பாங்க, கல்ச்சர்ஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி அங்கே ஃபாலோ பண்ணுறாரு. செப்பரேட் இந்தியன்ஸ் அண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அங்கே ஸ்டே பண்ண இந்தியாவில் இருக்க ஃபீல் தான். கண்டிப்பாக சார். இதோட இன்னொன்று இருக்குது பெருசாக, ஃபுட்டு 3 times சவுத் இந்தியன் ஃபுட்டாகவே கொடுக்குறாங்க அவங்க. ஈவன் நான் போகும்போது நான் சவுத் இந்தியன் ஃபுட்டு தான், அந்த டைம்லையுமே எனக்கு சவுத் இந்தியன் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணாங்க எந்த ஹாஸ்டலுமே. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட கூட இருக்கவங்க எல்லாருமே போனாங்க, எல்லாருமே ஓனாக தான் சமைச்சு பார்க்குறாங்க. பட் என் இதில் அப்படி ஒரு இது இல்லை. கிட்டத்தட்ட வீக்லி 6 times வந்து நான்வெஜ் தான்.
ஸ்னோ கண்ட்ரின்றதால 6 டைம்ஸ் அவங்க வந்து நான்வெஜ் போட்டே வருவாங்க. ஸோ ஃபுட்டு வந்து நம்ம வந்து குவாலிட்டி வந்து நம்ம இதே பண்ண வேண்டாம், காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. காம்ப்ரமைஸே இல்லை. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த லைசன்ஸ் எக்ஸாம் இருக்குல்ல, அதை பற்றி டீட்டெயில் பண்ண முடியுமா? கண்டிப்பாக சார். இப்போ ஆக்சுவலாக அதில் தான் பெருசாக இதாக இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையும் இங்கிலீஷில் படிச்சிருப்போம். தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் படிச்சிருப்போம், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்போம். அங்கே போயிட்டு நம்ம இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சிருப்போம். அப்படின்னா அந்த என்எம்சி ரூல்ஸ் படி 5 இயர்ஸ் நம்ம இங்கிலீஷ் மீடியம் தான் படிப்போம். ஆனால் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் லைசன்ஸ் எக்ஸாம்னு வரும்போது ஒரு கொஷின் மார்க் வரும். ஏன் அந்த இதில் கொஷின் மார்க் வருதுன்னா, சேம் அஸ் லோக்கல் டிகிரி தரும்போது அவங்களுக்கு என்ன டிகிரி கொடுப்பாங்க, என்ன லைசன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்கன்னா லோக்கல் நேட்டிவோட லாங்குவேஜ் தான் வைப்பாங்க. ஐயோ, அதில் ஒரு பெரிய ட்ராபேக் அதில் ஒன்று இருக்குது. அங்கே நமக்கு தலையும் புரியாது வாழும் புரியாது. அப்போ நம்ம படித்தது இங்கே 12 இயர்ஸ் இங்கிலீஷ், அங்கேயும் 5 இயர்ஸ் இங்கிலீஷ். ஆனால் நம்ம எக்ஸாம் எழுதும் போது மட்டும் நம்ம எப்படி போய் நம்ம வந்து லோக்கல் லாங்குவேஜில் கொடுக்கறது? ஸோ அதுக்காகவே கிட்டத்தட்ட ரொம்ப சஃபர் ஆகிறாங்க சார். அந்த இதில் கிளியர் பண்ணாதான் நம்ம அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு நம்ம லைசன்ஸ் அப்ரூவ் வாங்க முடியும். ஸோ இதுக்காகவே ஆக்சுவலாக நான் ஒரு வீடியோ பார்த்தேன். இன் கிர்கிஸ்தான் பர்டிகுலர் ஒன் யூனிவர்சிட்டி மட்டும் தான் வித்தவுட் லைசன்ஸ் எக்ஸாம் தே வில் கிவ் லைசன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. பட் இட்ஸ் நாட் ட்ரூ. அது எப்படி சார்? ஒரு காலேஜுக்கு மட்டும்தான், அதுவும் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, ஒரு கவர்மெண்ட் காலேஜுக்கு ஒரு காலேஜுக்கு மட்டும் இங்கே எப்படி கொடுப்பாங்க? லைக் நம்ம இந்தியாவில் ஜெய்ம்ஸுக்கு ஒரு ரூல்ஸு, நம்ம ஸ்டான்லிக்கு ஒரு ரூல்ஸுன்னு சொல்லிவிடுவாங்களா? அப்படிலாம் கிடையாது சார். இந்தியா பொறுத்தபடி எல்லோரும் ஒரே மாதிரி தான் நடத்துவாங்க. அதே தான் அங்கேயும் கிர்கிஸ்தான்லேயும். கான்ஸ்டியூஷனல் ஆக்ட் 151 கான்ஸ்டியூஷன் ஆஃப் லா இன் கிர்கிஸ்தான். நம்மளுக்கு எப்படி இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் இருக்குமோ அது மாதிரி கிர்கிஸ்தானில் கான்ஸ்டியூஷன் ஆக்ட் 151ல் நீங்கள் அது இங்கிலீஷில் ரஷ்யனில் இருக்கும், அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா, ஃபாரின் சிட்டிசன்ஸ் அண்ட் ஸ்டேட்லெஸ் பர்சன் ஹூ ஹேவ் ரைட் டு என்கேஜ் இன் மெடிக்கல் ஃபார்மகூட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இன் கிர்கிஸ் ரிபப்ளிக் when passing professional certificate have equal rights and obligation with citizens of Kyrgyz Republic. அப்படின்னா ஒன்றும் இல்லை சார். ஃபாரின் சிட்டிசன் எங்கே வேணாலும் படித்தாலும், ஐ மீன் அந்த கிர்கிஸ்தானில் எந்த கண்ட்ரி எந்த காலேஜ்னாலும் படித்தாலும், அவங்க கொடுக்குற டிகிரி, அவங்க கொடுக்குற எக்ஸாம்ஸ், அவங்க கொடுக்குற லைசன்ஸ் எக்ஸாம் எனிவேர் அவங்க கொடுக்குற டிகிரி அது வந்துச்சுன்னா அது ஈக்குவல் டு நம்ம கிர்கிஸ் ரிப்பப்ளிக்கில் ஐ மீன் நேட்டிவ்ஸ்க்கு நம்ம ஒர்க் பண்ண வைக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இது ஒரு காலேஜுக்கு மட்டும்தான் இதுன்னெலாம் இல்லை சார், இது எல்லா காலேஜுக்குமே இருக்குது. பட் எக்ஸாம் இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து நம்ம 2026 தான் சார் தெரியும். பட் எக்ஸாம் இருக்குது. எங்கள் இதில் நான் ஏன் ஐஎஸ்எம்ல நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒன் அண்ட் ஒன்லி இந்தியன்ஸ் மட்டும்தான் நம்ம காலேஜில். தேர் இஸ் நோ லோக்கல்ஸ். நேட்டிவ் யாருமே லோக்கல்ஸ் யாருமே அங்கே கிடையாது. 95% இந்தியன்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ அந்த 5% ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாள், பாகிஸ்தான் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ நம்மளோட லைசன்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்குன்னா, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த 19 சப்ஜெக்ட்ஸுமே நம்ம இந்தியன் கரிக்குலம் ஃப்ரம் டில் 2003 இந்தியன் கரிக்குலம் வச்சு தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அப்படி ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட லைசன்ஸ் எக்ஸாமும் நம்மளோடது இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ அதான் கிர்கிஸ் ரிப்பப்ளிக்கே சொல்லிடுச்சு, அவங்க காலேஜில் எப்படி வேணாலும் நடத்தினாலும் நமக்கு அவங்களோட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சு நம்ம அங்கே ஒர்க் பண்ணலாம். ஓகே, இது நல்ல விஷயமா இருக்குது. இதுதான் சார் பெரிய ப்ளஸ்ஸு. ஏன் ஐஎஸ்எம், ஒய் ஐஎஸ்எம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு இந்தியன்ஸ் வந்து போன காலேஜ் அதுதான், ஐஎஸ்எம் தான். 2003 13 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ஆரம்பித்த காலேஜ், 13 பேர், வெறும் 13 பேர். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐஎஸ்எம்ல மட்டும் 5000 பீப்புள்ஸ் கிராஜுவேட் ஆகிட்டாங்க, 4000 பீப்புள்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட யூஎஸ்எம்எல்இ கிராக் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிராக் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக. அண்ட் தென் 2009 பேட்ச் ஒருத்தர் வந்து எங்கள் ஐஎஸ்எம்லேருந்து ஏர்ஃபோர்ஸ், யூஎஸ் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு, யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ். அண்ட் தென் ஒன் மோர் திங், இது ஒன்றும் இல்லை, தெலுங்கு ஆந்திரா பிரதேஷில் ஒருத்தவங்க எம்பியாகவும் இருக்காங்க ஃப்ரம் ஐஎஸ்எம்லேருந்து 2017 பேட்ச். அவங்க முடிச்சுட்டு இப்போ எம்பியா அவங்க இருக்காங்க. அவங்க ஸ்டேட்டில் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணியிருக்காங்களா, ரெஜிஸ்டர்ட் டாக்டராக இருந்து இப்போ அவங்க அதனால இப்போ அதனால போயிருக்காங்க. அவங்க இதில் பொலிட்டிக்கல் சில பேர் இதில் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னொன்று போவாங்களா, அது போல யாருமே போனது கிடையாது. இல்லை அப்படி ஒன்றும் இல்லை சார். ஆக்சுவலாக அது ஒரு பெரிய ஸ்கேம் சார். அது ஒரு பெரிய இது, எஃப்எம்ஜி முடிக்கல, இது கிளியர் பண்ணலை அப்படின்றதுக்காக ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அட்மிஷன் ப்ராசஸ்க்கு போயிடுறாங்க. எம்பிபிஎஸ்ஸாக சர்வீஸ் பண்ணுறதை விட்டுட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க. இந்த இதில் நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு போகிறாங்க. பட் நான் பேரண்ட்ஸை கேட்குறது இன்னும் ஒரு 4 கொஸ்டின் தான் சார்.
நீங்கள் போய் அவங்கக்கிட்ட கேளுங்க. நீங்கள் கொஞ்சம் ஹியூஜ் அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, கரெக்டான இதுக்கு நீங்கள் செலவு பண்ணுங்கள். 4 கொஷின் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கன்சல்டன்சியோ இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டயோ போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே முடிச்சிங்க அதை கேளுங்க. நான் சொல்லுவேன், என்னோடய காலேஜ், என்னோடய டிப்ளமேட், இதுதான் என்னோடது. இந்த இதில் இன்டர்நேஷ்னல் ஹையர் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் மோகன்ராஜ் கர்ணன் 2020 இந்த இதில் இருக்குது. இதுதான் ஒரிஜினல் டிகிரி. ஒரு ஃபால்ஸ் பிடிஎஃபோ ஒரு ஜெராக்ஸோ அதை வச்சு நீங்கள் நம்பாதீங்க. ஆனால் அதே இப்போ நிறைய பேரும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மூலிமா போகிறீங்கன்னா நீங்கள் அதை கேளுங்க. ஓகே, கொஷின் பண்ணுங்கள். கொஷின் பண்ணால் தான் உங்களுக்கு இங்கே ஆன்சர் கிடைக்கும், ஒரு தெளிவுன்னு கிடைக்கும். போங்க, ஃபஸ்ட்டு போங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் டிகிரி என்னன்னு கேளுங்க. செகண்டு, நீங்கள் எஃப்எம்ஜி கிளியர் பண்ணீங்களா? நீங்கள் எஃப்எம்ஜி கிளியர் பண்ணலன்னா நீங்கள் எப்படி இங்கே ஹோப் கொடுக்குறீங்க? நீங்கள் கிளியர் பண்ணியிருந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வந்து முடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எஃப்எம்ஜி கிளியர் பண்ணலன்னா நீங்கள் எப்படி ஹோப் கொடுப்பீங்க? நான் எல்லாத்தையும் சொல்லலை, பட் சம் ஆஃப் திஸ் சொல்கிறேன். 3வது என்ன பண்ணுறாங்கன்னா, காலேஜிலே இப்போ ட்ரெண்ட் ஆகிடுச்சு விளாக்ஸ் எடுக்கிறது. ஆக்சுவலாக நாங்கள் படிக்கும்போதெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லை. வீடியோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணுவோமா, அப்படிலாம் நம்ம பேசுவோமா அப்படின்லாம் எங்களுக்கு டைம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஒரு ஃபைனல் இயர் வரையும் ஃபைனல் இயர் பையன் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த காலேஜ் என்னோடது, இது என்னோடதுன்னு. அது ட்ராப் பண்ணுறாங்க. அதை காமிச்சு ஒரு இது நல்லா இதை காமிச்சோடனே அது அட்ராக்டிவாக பண்ணதும் அது அங்கே பண்ணிடுறாங்க. பட் எத்தனை பேர் அங்கே பாஸ் அவுட் ஆகிருக்காங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் ஆகிருக்காங்க அது தெரியல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நிறைய பேர்த்துக்கு. ஸோ நான் என்னோடய இதில் வந்து நீங்கள் நல்லா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் டீட்டெயில்ஸாக போங்க. அதுதான் நான் பேரண்ட்ஸ்ட்டு ஒரு பெரிய வேண்டுகோள். ஏன்னா நம்ம பசங்களோட வாழ்க்கை அதுதான். இதில் இன்னொன்று அடிஷ்னலாக நம்ம என்ன சொல்லலாம்னா, இதில் சிமுலேஷன் லேப் இருக்கிறதுல பெருசாக இருக்குது. அட்வான்ஸ்ட் அண்டு லார்ஜஸ்ட் சிமுலேஷன் லேப் இன் கிர்கிஸ்தான். நம்மளோட இதில் சிமுலேஷன் லேப்னால் என்னன்னு தெரியாது. ரெப்ளிகேட் த ஒரிஜினல் திங். ரெப்ளிகேட் ஒரிஜினல் திங்ஸ்னால் கிட்டத்தட்ட நம்மளை ஒரு டூப்ளிகேட் மாதிரி நம்ம வச்சுக்கிற டம்மி தான். அதை வச்சு தான் நம்ம கற்றுக்க போகிறோம். ஏன்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன்ஸ் பர்ஃபெக்ட். அது முக்கியம். நம்ம எடுத்ததுன்னு நம்ம போய் பேஷண்ட்ஸை போய் நம்ம பார்க்க முடியாது. ஸோ நம்ம சூச்சர் போடுறதோ, ஒரு இன்டிபேட் பண்ணுறதோ, இல்லை ஃபஸ்ட் எய்ட் எப்படி பண்ணுறதோ, அது எல்லாமே ஒரு நம்ம சிமுலேஷன் லேபில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த 4.5 இயர்ஸில் நம்ம கற்றுக்கிட்டோம்னா, நம்ம அந்த 1 இயர் கிளினிக்கல் ரொட்டேஷன்ஷிப்பில் நம்ம பேஷண்ட்ஸ்கிட்ட போகும்போது அது இன்னும் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் நமக்கு. அது ஒன்று இதில் வந்து கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு நம்ம சிமுலேஷன் லேப் வச்சுருக்காங்க. அண்ட் தென் இன்டர்ன்ஷிப்பில் ஒன்லி இன் கிர்கிஸ்தானில் இன்டர்ன்ஷிப்புக்கு ஸ்டைஃபன் கொடுக்குற ஒரே காலேஜ் ஐஎஸ்எம் மட்டும்தான். அந்த 1 இயர் இன்டர்ன்ஷிப் பீரியடில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்டைஃபனும் நம்ம இதில் தராங்க. அண்ட் தென் மென்டர்ஷிப் ஸ்காலர்ஷிப் ஆல்சோ. மென்டர்ஷிப் ஸ்காலர்ஷிப்னால் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து 4th இயர் அண்ட் ஃபைனல் இயருக்கு மட்டும் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. யார் டாப் 10 கிராஜுவேட்ஸ் வராங்களோ அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் தராங்க. ஓகே, இவ்வளோ தூரம் அவங்கெல்லாம் இந்த விஷயங்கள் பண்ணுறாங்க நீங்கள் சொல்லும் போது தெரியுது எங்களுக்கு. அப்படின்னா நீங்கன்ற மாதிரி கேள்வி ஒன்று வந்துடும்ல. கண்டிப்பாக. அது ஏன்னா நிகழ்ச்சியோட இறுதி கேள்வியாக வச்சிடறேன். உங்களோட ஸ்தாபகம் குளோபலி ரெக்கக்னைஸ்டா ஒன்று, உங்கள் மூலமாக போனால் என்ன பெனிஃபிட்டு, இதுக்கு சொன்னீங்கன்னா நிகழ்ச்சி நம்ம முடிச்சிடலாம். கண்டிப்பாக சார். நம்மளோட இதில் கிட்டத்தட்ட 11 கண்ட்ரிஸில் நம்மளது அப்ரூவ் ஆயிருக்கு சார். WHO, FIMAR, USMLE, EFMG, எராஸ்மஸ், எனிதிங் 11 இதில் நம்ம எராஸ்மஸ், ஆஸ்திரேலியன் எக்ஸன் எல்லாத்துலேயும் நம்ம இதில் ரெகக்னைஸ்டு சார். அண்ட் தென் ஒன் மோர் திங், ஐஎஸ்எம் என்னென்னா ஒன் அண்ட் ஒன்லி யூகேயில் ஒரு பிஜி மாஸ்டர் டிகிரி பண்ணலாம் வித்தவுட் எக்ஸாம், வித்தவுட் பிளாப். ஒன்லி இன் திஸ் காலேஜ் ஐஎஸ்எம் மட்டும்தான் அது வச்சுருக்கு. வித்தவுட் பிளாப் வந்து நம்ம அங்கே வந்து நம்ம எம்ஆர்சிபி இன் யூகே அந்த இது நம்ம பிஜி நம்ம அங்கே பண்ணலாம். கிட்டத்தட்ட இப்போ 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம காலேஜ். இப்போ கரண்ட்டில் இன் கிர்கிஸ்தான், ஹோல் கிர்கிஸ்தான் ஒன்லி திஸ் காலேஜ் ஒன்லி ஹேவிங். ஓகே, தட்ஸ் குட். ஸோ அப்படி அந்த அளவுக்கு நம்ம ரெகக்னைஸ் பண்ணும்போது, யூஎஸ்எம்ல கிராக் பண்ணும்போது, அப்போ நம்மளோட எக்ஸாம் இங்கே எப்படி கொடுக்க வேண்டியது, நம்மளோட இங்கே எஃப்எம்ஜி கம்மிங் நெக்ஸ்ட் எக்ஸாம் எனிதிங் அது வரும்போது நம்மளோட கோச்சிங் அங்கே எப்படி இருக்குன்னு இதிலே தெரிஞ்சிடும் சார். யூஎஸ்எம்ல கிராக் பண்ணவங்களுக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா ஃப்ரம் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் ஸ்டாஃப்ஸ் தான் நடத்துகிறாங்க. அண்ட் தென் டோட்டல் 5 இயர்ஸ் இங்கேருந்து டாப் காலேஜஸ் ஃப்ரம் எய்ம்ஸோ டாப் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே அங்கே கூப்பிட்டு போயிட்டு ஃப்ரம் ஃபஸ்ட் இயர் இருந்து ஃபைனல் இயர் வரையும்
ஃபுல் அண்ட் ஃபுல் கோச்சிங், எஃப்எம்ஜி, நெக்ஸ்ட் கோச்சிங், யூஎஸ்எம்எல்ஏ, பிளாப், எல்லா கோச்சிங்கும் அங்கே கொடுத்துட்ருக்காங்க சார். நான் அப்படி பண்ணதால் தான் நான் இங்கே நம்ம நல்லா ஈஸியாக நல்லா கிராக் பண்ண முடியுது, எஃப்எம்ஜி கிராக் பண்ண முடிஞ்சு இங்கே நான் இங்கே உட்கார முடியுது. ஓகே, சூப்பர். டாக்டர் மோகன்ராஜ், பல கேள்விகளை கேட்டேன், எல்லாத்துக்கும் வெளிப்படையாக பதில் சொன்னீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மோகன்ராஜ். தேங்க்யூ.